Hello friends, welcome to Rust Nick channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Rust Analyzer and Rust Debugger VS Codeல எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து VS Code இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க browser போய்க்குங்க. VS Code னு சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த Windows 10 or 11 டவுன்லோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே, இப்போ எனக்கு செட்டப் ஃபைல் ஆல்மோஸ்ட் டவுன்லோட் ஆக போகுது. ஓகே, இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் செட்டப் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவலாக எப்பவும் போல் ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ பார்த்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பை டிஃபால்ட்டாக நான் வந்து இந்த பார்த்தே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஃபினிஷ் அண்ட் லான்ச். இப்போ நான் பேசிக்காக வந்து ஒரு ரஸ்ட் பேக்கேஜை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் டெஸ்க்டாப்பில். ஸோ டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டர் ரஸ்ட் லேர்னிங் அண்ட் இந்த ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ரஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதுனால கார்கோ நியூ அண்ட் தென் பேக்கேஜ் நேம் தரணும். இந்த இடத்துல நீங்கள் எந்த நேம் வேணாலும் தந்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஹலோன்னு கொடுத்துக்கிறேன். ஹலோன்னு கொடுத்துட்டு ஆக்சுவலாக நீங்கள் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ஹலோன்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா வந்து இது பைனரி கிரியேட்டாக வந்து இந்த பேக்கேஜ் வந்து கிரியேட் ஆகும். நீங்கள் வந்து அதுக்கு லைப்ரரி கிரியேட் பைனரி கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. இதில் -lib அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து லைப்ரரி கிரியேட்டாக வந்து கிரியேட் ஆகும். -bin அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வந்து பைனரி கிரியேட்டாக வந்து கிரியேட் ஆகும்.
ஸோ -n bin அப்படின்னு சொல்லிட்டு பை டிஃபால்ட்டாக நம்ம தர தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பை டிஃபால்ட்டாக பைனரி கிரியேட்டாக தான் வந்து கிரியேட் ஆகும். பைனரி கிரியேட்டாக கிரியேட் ஆகுனா main.rs ஃபைல் இருக்கும். லைப்ரரி கிரியேட்டாக வந்து கிரியேட் ஆனால் lib.rs ஃபைல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஹலோ அப்படிங்கிற வந்து பேக்கேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ரஸ்ட் அனலைசர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே போய்க்கிறேன். ரஸ்ட் அனலைசர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ வந்து இங்கே ரஸ்ட் அனலைசருங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்துடும். இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. LLDBன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸோ ரஸ்ட் அனலைசர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கோட் LLDB அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து ஷோ ஆகும் இங்கே. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இது வரைக்கும் 2 எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ரஸ்ட் அனலைசர் அண்ட் தென் கோட் LLDB. ஸோ ரெண்டுமே இன்ஸ்டாலேஷன்ஸ் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரஸ்ட் அனலைசர் வந்து இன்னும் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ 2 எக்ஸ்டென்ஷனும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த ஹலோ அப்படிங்கிற பேக்கேஜை வந்து இன்டகிரேட்டட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் சோர்ஸில் மெயினில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து இந்த ஹலோ வேர்ல்டுக்கான சாம்பிள் ப்ரோக்ராம். ரஸ்ட் அனலைசர் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஒன்ஸ் லோட் ஆகும், அது வச்சு வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆனோடனே இந்த இடத்துல எந்த எரர் மெசேஜும் வந்து இல்லாமல் இருக்கணும். சம்டைம்ஸ் எரர் வரும். அந்த எரர் வந்துச்சுன்னா இந்த cargo.toml ஃபைல்லையோ இல்லை வந்து வேறு ஏதோ ஃபைல்லையோ வந்து சம் மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதில் நீங்கள் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வச்சு வெயிட் பண்ணுங்கள். என்னோட நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த எனக்கு வந்து இங்கே எந்த எரருமே ஷோ ஆகலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஐக்கான் வந்துருக்கும். ஒன்று வந்து ரன் அண்ட் தென் டீபக். ஸோ ரன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். டீபக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரேக் பாயிண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ நான் வந்து இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு டீபக் வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து மேலே வந்து ஒரு பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5 ஐகான்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டினியூ அண்ட் தென் ஸ்டெப் ஓவர், ஸ்டெப் இன்டு, ஸ்டெப் அவுட் அண்ட் ரீஸ்டார்ட், ஸ்டாப். இப்போ கண்டினியூ பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு பிரேக் பாயிண்ட் எங்கே அப்ளை பண்ணியிருக்கோமோ வந்து அங்கே எடுத்துகிட்டு போயிடும். இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து கொடுத்தேன்னா இப்போ வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரேக் பாயிண்ட் எங்கே அப்ளை பண்ணியிருக்கணும் அங்கே வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஓவர்னா அந்த ஃபங்க்ஷன் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் உள்ளே போகாமல் ஃபங்க்ஷனுக்கு அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் இன்ட்டுங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போகும். இப்போ இந்த ஸ்டெப் அவுட்டுங்கிறது வந்து அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீஸ்டார்ட்டு. இது டோட்டலாக வந்து ரீஸ்டார்ட் பண்ணும் டீபக்கிங்கை. அன்ஸ்டாப் இது வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணிடும் டீபக்கிங்கை. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த 2 எக்ஸ்டென்ஷன் ரஸ்ட் அனலைசர் அண்ட் ரஸ்ட் டீபக்கரோட ஓவர்வியூ. அண்ட் டீபக்கிங் பற்றி இன்னொரு செஷன் வேணாலும் வந்து நான் எடுக்கிறேன். கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.